நம்ம இப்போ இந்த பீகாக் நெக் டிசைன் வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் வந்து A3 ஷீட்டில் வந்து நான் என்னோடய நெக்கு அளவு வந்து நான் இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஒன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பீகாக்கோட ஃபெதர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைடில் உள்ள டிசைனை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் லைனை வந்து கரெக்டாக டச் பண்ண முடியல அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த லைனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த லைன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த செமி சர்க்கிள்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாதி வந்து தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீகாக்கோட பாடி வர நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம க்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைடுக்குள்ளது தனியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை வந்து என்ன பண்ணலாம், லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ லாக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இந்த சைடில் வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராப் ஷேப், கொஞ்சம் அப்படியே சரிஞ்ச மாதிரியான ட்ராப் ஷேப் தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் சிஎல் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராப் ஷேப் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் ஷேப் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஸோ அகெயின் நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல் டிசைன், அதாவது எங்கெங்கே அந்த ட்ராப் ஷேப் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் ஆக்சுவலி இந்த பீகாக் ஃபெதர் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை ட்ராப் போதும் அப்படின்னா நீங்கள் ட்ராப் கூட எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே நீங்கள் வந்து அந்த ட்ராப் ஷேப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து இதில் ஆல்ரெடி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மோஸ்ட் ப்ராபபிளாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்ஷன் அழகாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஒன் சைட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு உள்ளே வந்து சின்ன சைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சைஸை கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு உள்ளே வந்து சின்ன சைஸாக அவங்க போட்டிருக்காங்க, அதனால தான் வந்து இந்த சைஸ் வந்து மர்ஜ் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பீகாக் ஃபெதர் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பீகாக் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பீகாக் டிசைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போ நம்ம. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரியான ட்ராப் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் ஷேப்லாம் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரியே பேட்டர்ன் கூட இருக்குது. ஸோ நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட அழகாக அதே பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த டிசைன் வந்து அழகாக ஆல்மோஸ்ட் நீட்டாக வந்துருச்சு. அண்ட் இந்த கொடி பேட்டர்னுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கணும். அண்ட் அகெயின் இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிக்கணும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கர்வ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்வ்ட் லைன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கர்வ் லைன் போட்டிங்க அப்படின்னா ஒரு கர்வ் வரும். ஸோ அந்த கர்வ் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கர்வ் லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ செமி சர்க்கிள் அவுட்லைன் நீங்கள் எடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த செமி சர்க்கிள் ஷேப் வந்து நமக்கு வரும். அண்ட் இந்த சைடு நம்ம வந்து ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம் அழகாக. இந்த பீகாக்கோட நெக்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம அந்த கர்வ் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த பீகாக் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராப் ஷேப் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து ட்ராப் ஷேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக அந்த ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக நம்ம வரையும் போதும் ஆரி ஒர்க் பண்ணும்போதும் நீட்டாக வரும். ஸோ பர்ஃபெக்டாக அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சைடு நமக்கு நெக்கில் மட்டும்தான் அந்த ட்ராப் வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க ட்ராப்பில் கொஞ்சம் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பீட்ஸ் குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து அதே மாதிரி குட்டி குட்டி சுகர் பீட் ஸ்டோன் கொடுக்கறதுக்காக நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ராப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக மூவ் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் நட்ஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக மூவ் பண்ண வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் லாக் பண்ணதை அன்லாக் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். பாருங்கள், சேம் சைஸில் நமக்கு அதே மாதிரியான பீகாக் டிசைன் நெக் வந்து இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கேன்வா டுட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.